டிஎம்கே தான் வரும். இப்போ எங்களுக்கு விஜய் வரணும்னு ஒரு ஆசை. டிஎம்கே கண்டிப்பா வரும். டிவிகேவோட லீடர் விஜய். யாரு வருவாங்கன்னு நினைக்கிறேன்னாக்கா மாற்றம் வரட்டுமே. சிச்சுவேஷன் பார்த்தா டிஎம்கே தான் வரும். பெரம்பூர் தொகுதின்றது இல்ல, எல்லா தொகுதியிலுமே மாற்றம் ஒண்ணுன்றது தேவை. சீமானுக்கு வெல்கம் guys, this is சஞ்சு மீடியா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போட்டின்னா அது ரெண்டே பேருக்குன்ற மாதிரி தான். ஒண்ணு கொளத்தூர் தொகுதி, ரெண்டாவது வந்து பெரம்பூர் தொகுதி. ரெண்டு இடைப்பட்ட இடத்துலதான் நம்ம இருக்கோம். இங்க இருக்கிற மக்களோட அரசியல் கணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, இந்த 26ல ரொம்ப வேகமா போகக்கூடிய இந்த அரசியல் போட்டியில மக்கள் யார் பக்கமா இருக்காங்கன்றத வாங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம், போய் பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நாங்க அஞ்சு மீடியால இருந்து வரோம். இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து இப்போ விஜய் அவர் நிக்கிறாரு. சோ இப்போ இந்த 26ல யார் ஜெயிப்பா, யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டிஎம்கே கோட்டை தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்களுக்கு யார் நல்லது செய்ய போறாங்கன்ற பேஸ் பண்ணி தான் மக்கள் வாக்கு செலுத்தணும்னு முடிவுல இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஓப்புல வந்து டிவிகேக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில எல்லாம். எங்களை மாதிரி வந்து சாதாரண மக்களுக்கு என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்துதான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மீடியாவுடைய கண்ட்ரோல்ல வந்து எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. எல்லாருமே நாட்டுல என்ன நடக்குது, என்ன சூழ்நிலை இருக்குது எல்லாத்தையும் பாக்குறாங்க. எங்களை மாதிரி நாங்களாம் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. எங்களுடைய தொழில் வந்து பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நலுவடிஞ்சு போயிருக்குது. அப்போ நாங்க அடுத்தது எங்க தொழிலுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு எடுப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாப்புலேஷன்ல யங்கஸ்டா வரக்கூடிய ஒரு தலைவர்னா டிவிகே தலைவர். பெரம்பூர் தொகுதிக்கு வந்து நான் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறேன். ஒரு மாற்றம்னா ஏடிஎம்கே திமுக இல்லாம, அதனால வந்து ஒரு மாற்றத்துக்கான இதுதான் போடுறேன்னு நினைக்கிறேன். மாற்றத்துக்கான யாருக்கு நீங்க போடுவீங்க? சீமானுக்கு போடுவேன். சீமான் கொடுத்து நிறைய செய்கிறாரு, நிறைய சேவை பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து மக்கள் மத்தியில செல்வாக்கு. ஆனா எடப்பாடி செய்வார். எடப்பாடி வந்து கொஞ்சம் இருந்தாலும் முதல்ல செய்துக்கிறாரு, எல்லாம் செய்துக்கிறாரு. அவருக்கு நல்ல வாய்ஸ், அவர் வருவாரு. ஆனா இங்க அவர் தான் ஜெயிப்பார். ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. இங்கதான் ஸ்டாலின், வேற எதுவும் வாய்ப்பே இல்லை. பெரம்பூர் தொகுதின்றது இல்ல, எல்லா தொகுதியிலுமே மாற்றம் ஒண்ணுன்றது தேவை. மாற்றம் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். டிவிக்கே இப்ப இருக்கிறதுலயே டாப் போஸ்ட்ல இருக்கு. அவர் வரணும், விஜய் வரணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும். ஆமா, இது சிஎம் தொகுதி. ஒரு அளவு நல்லது செய்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் சரியா பண்ணல. இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் பல நோண்டி தான் இருக்காங்க. அந்த பெரம்பூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த K1 போர்ட்டேஷன் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் காவா வந்து இன்னும் சரியா பண்ணல. குப்பைங்க வந்து சரியா எடுக்கல. பஸ் ஸ்டாண்டை வந்து பெட்ரோல் பங்க் மாதிரி கட்டிக்கிறாரு, சரியாவே கட்டல. இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா ஒரு நல்லா இருக்கும். டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் தான் வருவார். டிஎம்கே தான். ஸ்டாலின் தான் வருவார். ஆமா, விஜய் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம் நாங்க. என்ன செய்யறாங்க அதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க டிஎம்கே மட்டும் வரக்கூடாது, மீதி யாரு வேணாலும் வரலாம். பெரம்பூர்ல திமுக சார்பா யார் நிக்க வச்சாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. எவ்வளவு டெவலப் ஆகிருக்குமா? கொளத்தூர் தொகுதி ரொம்ப டெவலப் ஆயிருக்கு, நிறைய பண்ணியிருக்காரு. அவர் தான் வர்றாரு. கொளத்தூர் தொகுதியில் எல்லாத்தையும் நல்லா பண்றாரு. யாருன்னு அவரு? இப்போ யார் சிஎம் இருக்கிற அவர் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே நல்லது செய்ய செய்ய விட்டுருக்காங்க. இதை வந்து கணிச்சு சொல்லணும்னா யாருன்னு சொல்ல முடியும். சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் நிற்கிறாரு, முக ஸ்டாலின் நிற்கிறாங்க. இந்த 2 பேர்ல யார் வந்து சொல்ல முடியல. ஆனா வந்து ஓரளவு விஜய் வருவார் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸ்டாலின் தான் வந்திருந்தாரு. இந்த ஒரு சான்ஸ் நம்ம விஜய்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு எய்ம்ல இருக்கீங்க. யாரு வருவாங்கன்னு நினைக்கிறேன்னாக்கா மாற்றம் வரட்டுமே. பசங்க விரும்புறது விசிலுன்றாங்க. பசங்க சொல்றத நம்ம செய்யற மாதிரி இருக்குது. அந்த நேரத்துல எப்படி நமக்கு தெரியல. ஸ்டாலின் தான் வருவார். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே பக்கவாயிருக்கு. அதனால வந்து கம்பல்சரி அவர் எந்த தொகுதியை பொறுத்தவரை எங்க தொகுதியை பொறுத்த அவர் வர வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே தான் வரும். இவ்வளவு காலமா ஸ்டாலின் சார் தான் வந்திருந்தாரு. இப்போ எங்களுக்கு விஜய் வரணும்னு ஒரு ஆசை. அவர் வந்து எப்படி செய்யறாருன்னு பார்க்கணும். ஆனா ஸ்டாலின் சார் நல்லா தான் செஞ்சிருக்காரு கொளத்தூருக்கு. அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருந்தா மாறி மாறி வந்தாதான் நான் செய்யறாங்க நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதனால விஜய் சார் வரணும்னு பாக்குறோம். என்ன எப்படி கேட்டீங்க? தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போற எலெக்ஷன் இது. இந்த எலெக்ஷன்ல ஸ்டார் கேண்டிடேட்னு பாத்தீங்கன்னா டிவிகேவோட லீடர் விஜய். 2 பேர் மேஜரா இருக்காங்க. விஜயும் என்னை பொறுத்த வரைக்கும் சீமானும் அவங்களும். யங்ஸ்டரோட ஓட்டு நான் சொல்றேன். மற்றவங்க 2000 ரூபாய்க்காகவும் அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. மேஜரா இவங்களுக்குள்ளதான் ஓட்டு பிரியணும். கொளத்தூர்ல வந்து நிறைய திட்டங்களை வந்து பண்ணியிருக்காரு சார் முதலமைச்சர். அதனால வந்து மீண்டும் அவர் தான் வருவாரு. சிஎம் ஆகிறதுக்கும் அவர் தான் வாய்ப்பு உண்டு. வேற யாருக்கும் வாய்ப்பு இங்க இருக்கிறதுக்கு நிச்சயமாக இல்லை.
டிஎம்கே கண்டிப்பா வரும். இந்த தொகுதியில டிஎம்கே தான் அடிக்கும். இந்த வாட்டி இது முன்னாடியும் சரி டிஎம்கே தான் வரும். தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வருவார். இப்போ திமுக ஆட்சி வந்து சரியில்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்குலாம் பாதுகாப்பு கிடையாது. போதைப் பொருள் சாப்பிடுறாங்க. அதனால எந்த ஒரு கண்டிஷனும் திமுக பண்ணல. மகளிர் காசு போடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, எதுவுமே யாருக்கும் பிரயோஜனமே இல்லை. பாதி பேர் போடுறாங்க, பாதி பேர் போடல. மொத்தத்துல இந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை அதிகமா கொடுத்து அதை சாவடிச்சிடறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கல. இந்த திமுக ஆட்சி வந்து நல்லா இல்லை. அதிமுக ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு நாங்களாம் வேண்டிக்கிறோம். அவர் தான் வரும். எல்லாம் ஸ்டாலின் தான் பண்றாரு. எல்லா இதுவெல்லாம் இது பண்றாரு. அவர் தான் வரணும். அவர் தான் வருவாரு. மு.க. ஸ்டாலின் தானா? டிவிக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற ஓட்டுல வந்து எங்க பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து டிவிக்கு வாக்களிக்கணும் தான் முடிவு எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னா டிவிக்கு இல்ல புதுசா வர்றதுனாலயா இல்ல வேற ஏதாவது அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள், புதுசா கொடுத்த வாக்குறுதிகளும் நல்லா தான் இருக்கு அவருது. இனி வர ஜெனரேஷனுக்கு வந்து எங்கெஸ்டா வரணும். இவங்களே இத்தனை வருஷம் மாத்தி மாத்தி நாட்டை ஆடுன்னு இருக்காங்க. தமிழ்நாட்டை புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அடுத்தவங்க அவங்க என்ன பண்ண போறது வந்து நம்மளுக்கு தெரியும். புதுசா வரவங்களும் வாய்ப்பு கொடுப்போம். அதுதான் எங்களுடைய கருத்து. இதுலயும் நலிவடைஞ்சு போயிடுச்சு. எந்த ஒரு அரசாங்கமும் எங்களை வந்து பாத்துக்கிறதே கிடையாது. ஆட்ட தொழிலாளர்களை அவங்க வரவங்களா அந்த நேரத்துல அதுக்கு ஒரு பரபரப்பா ஒரு செயல்முறையை பண்ணுவாங்களே தவிர அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு எங்களுடைய ராபிடோ, ஓலா, ஊஃபர் இதெல்லாம் வந்ததுனால எங்களுடைய தொழில் போயிடுச்சு. இன்னைக்கு கேஸ் விலை வந்து 84 ரூபாய். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பங்க்ல ரேட் விற்கிறாங்க. நாங்க எந்த ஒரு பொதுமக்கள்கிட்டயும் வந்து அந்த காசை வந்து அதிகமா கேட்க முடியாது. எங்களுக்காக வந்து நலவாரி எல்லாம் தனியா அமைக்கிறேன்னு வந்து டிவிக்கேல சொல்லப்பட்டிருக்குது. அந்த கருத்தின் பிரகாரம் எங்களுக்கு யார் செய்ய போறாங்கன்றது இந்த வாட்டி புதுசா வர கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுத்து பார்ப்போம். எல்லா சலுகையும் கரெக்டா இருக்கு. ஒரு 5000 போட்டாரு, 10,000 போட்டா அதுக்காக வேற. இதனால நம்ம இந்த இடத்துல இருக்கிற நம்ம பாக்குறதால எல்லாமே ரெடி பண்ணிருக்காரு. ஒரு முதல்வராக என்ன பண்ணுமோ அதை பண்ணிருக்காரு. அதனால நாங்க வரவேற்கிறோம். அதுக்கான மக்கள் என்ன முடிவு எடுக்குது அவங்க கையில இருக்கு. என்னுடைய முடிவு வந்து நான் டிஎம்கே தான் போடுறது. ஓட்டே டிஎம் தான் போட்டு இருக்குது வரைக்கும். இல்ல எல்லா இதுக்கும் இவர் தானே பண்றாரு செய்ய இதுவே. அதனால அவரு தான் வருவாரு. அவர் தான் வருவாரு. இந்த போதைப் பொருள் அதிகமா இருக்குது. இப்போ பிள்ளைங்க குடிக்காரங்க அதிகமா இருக்காங்க. காலேஜ்ல வந்து எந்த பிள்ளைங்களும் சீரா இல்ல, ஸ்கூல் பிள்ளைங்களும் சீரா இல்ல. அதை கண்டிஷன் பண்ணல. யாராவது புதுசுமா தண்டனை கொடுக்க மாட்டேன்றாங்க. பாலியல் தொல்லை பண்ணி பிள்ளைங்க சாவடிச்சுறாங்க. அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடையாது. போலீஸ் பாதுகாப்பு இவங்களோட இருக்குது. அதே மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்காக எடப்பாடி வந்தாலும் கொஞ்சம் நல்லா செய்வாருன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா வந்து அவரு சிறப்பா எல்லாமே ஆட்சி நல்லா நடந்துட்டு வருது. மக்கள் சேவையும் நல்லா நடக்குது. எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆமா. இந்த கொளத்தூர் தொகுதியில எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய இடத்துங்களும் எல்லாமே பண்றாங்க. அதனால வந்து திமுக தான். ஆமா, அவர் எல்லா நாளும் செய்திருக்காரு. மக்களுக்கு தேவையானது எல்லாம் செய்திருக்காரு. அதனால கண்டிப்பா அவர் தான் வருவாரு. தமிழ்நாட்டுல நிறைய திட்டங்கள் பண்ணிருக்கிறாங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்து திமுக தான் ஆட்சி. இந்த வாட்டி கொளத்தூர்ல வந்து டிஎம்கே தான். கொளத்தூர்லயே டிஎம்கே தான் வரும் சார். அது கன்ஃபார்ம். 90% இல்ல 100% கன்ஃபார்ம். தமிழ்நாட்டிலயும் வந்து திமுக தான் வரும். பொறுத்த வரைக்கும் விஜய் தான். வேற யாரும் ஸ்டார் கேண்டிடேட் யாரும் இல்ல. கன்ஃபார்ம் கம்பல்சரி விஜய்ங்க தான் வந்துருவாங்க. ஓகே. விஜய் அண்ணா வந்துட்டு இவங்களுக்கு மேல மக்களுக்கு நல்லா செய்வாருன்ற நம்பிக்கையோட தான் சொல்றோம். அப்படியா? அவங்க பழ ஆளு. அதனால அவங்க அந்த கட்சி தான் வருவாங்க. எனக்கு அப்பாவில இருந்து எங்க அம்மாவில இருந்து அந்த காலத்துல இருந்து எனக்கு 70 வயசு ஆகுது. எனக்கு பிறந்ததுல இருந்து அவங்க அந்த கட்சிக்கு தான் போடுறாங்க. அந்த கட்சி ஆள் தான் எங்க வீட்டுல. அதாவது லேடிஸ்க்கு என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க செய்யறாங்களான்றதை நம்ம பார்க்கலாம். விஜய்க்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, அவர் தனிச்சா வந்திருக்காரு. அவ்வளவு கோடி வருமானத்தை விட்டு வந்திருக்காரு. ஒரு நம்பிக்கையில வந்திருக்காரு. மக்கள் மேல வச்சுக்கிற நம்பிக்கையில வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்போம். ஏதோ எல்லாம் சரி பண்றாரு. எல்லாம் மகளிர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்குதான் நீங்க டிஎம்கே வாக்காளர் ஆமா. தான்? நாங்க எங்க வீடே டிஎம். ஃபேமிலி. ஆமா, எல்லாமே எங்க அம்மா வீடெல்லாம் டிஎம் சூரியன் போட்டு தான் வீடு கட்டி வச்சிருப்போம். அவர் தான் விவசாயத்தை பத்தி பேசுறாரு. எல்லாம் வந்து வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாப்புல. அதனால வந்து அவர் வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அது போடலான்றது. மகளிர் உதவிடு திட்டம் வீடு ஹவுசிங் போர்டுலாம் கட்டி தராரு. நல்லதா செய்யறாரு. இப்ப விலைவாசி கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அது பரவாயில்ல. அது சொன்னாத நல்லதெல்லாம் செய்துக்கிறாருப்பா. எவ்வளவு நல்லதெல்லாம் செய்துக்கிறாரு. ஏழைங்களுக்கு எவ்வளவு உதவி பண்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள யாருமே செய்யலையா அது மாதிரி. ஜெயலலிதா செய்தாங்க. அவங்க அடுத்தது இவர் செய்யறாரு. மற்றபடி வேற யாரும் செய்ய முடியாது. டிவிக்கே இப்ப இருக்கிறதுலயே டாப் போஸ்ட்ல இருக்கு. அவர் வரணும். விஜய் வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவர் தான் வரணும்.
எடப்பாடி ஒரு பக்காச்சின்னு ஒரு ஆண்மை நல்ல தலைவர். அதாவது அவருக்கு ஃபர்ஸ்ட் விவசாயத்தை கொண்டு வந்தாரு, அவருக்கு ஆட்சி அழுத்துறாருன்னு சொன்னாங்க. 2 மாசத்துல ஆட்சி கழிஞ்சிடும், 3 மாசம் ஆட்சி கழிஞ்சு கில்லி மாதிரி பக்கா பண்ணி வச்சிருப்பாருங்க. அதாவது ஒருத்தர் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சாரு. ஒரு மார்ச்ல ஒருத்தர் வந்தா தான் ஒரு ஆட்சியை நல்லா பார்க்க முடியும். ஒருத்தரே வந்தா ஒருத்தருக்கு கஷ்டமா தான் இருக்கும். இன்னொருத்தர் வந்தா இன்னொருத்தர் கொஞ்சம் எப்படி பார்க்கலாம் ஏதா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க.